शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. स्वाज्ञान कल्पित जगत परमेश्वरत्व जीवत्व भेद कलुषीकृत भूम भावा स्वाभाविक स्वमहिम स्थितिरस्तमोह प्रत्यक्षितिर विजयते भुवनैक योनि. वसंत तिलका वृत्तम उत्ता वसंत तिलका सभजा जगोग ಎಲ್ಲ ವೃತ್ತங்களும் வருவதில்லை. स्वाज्ञान कल्पित जगत परमेश्वरत्व जीवत्व भेद कलुषीकृत भूम भावा ஒரே பதம் ஒரே பதம். स्वाभाविकत्व महिम स्थिति இரண்டாவது பதம். அஸ்தமோகா பிரத்யக்ஷிதி விஜயதே புவனைக யோனி. பாருங்க, பிரத்யக்ஷிதி என்றது விசேஷம். பிரத்யக்ஷிதினா பிரத்யக் சைதன்யம், பிரத்யேக ஆத்ம சைதன்யம், ஆத்ம சைதன்யம். ஆனால் சிதி சப்தம் ஸ்ரீலிங்கம். சிதி சிதி சிதயா சிதிம் சிதி சிதி சித்தியா அப்படி வரும். அப்ப ஸ்ரீலிங்கத்துல விசேஷங்கள் எல்லாம் இருக்கான். முதல் முக்கிய அன்வயம் எப்படி? பிரத்யக்ஷிதி விஜயதே, அவ்வளவுதான். பிரத்யக்ஷிதி விஜயதே. கர்த்தா கர்மம் கிரியா மூணு இருக்கணும் இல்லையா? அவரு டீச்சரா இருக்கிறதுனால அவருக்கு லூப் ஹோல்ஸ் தெரியும். ஏன்னா கர்த்தா கர்மா கிரியா மூணு இருக்கணும் சொன்னா தப்பு. என்ன காரணம்? எங்க கிரிய சகர்மக கிரியா இல்லையோ அங்க கர்மம் இருக்க முடியாது. எங்க சகர்மக கிரியா இருக்கோ அங்கதானே கர்மம் இருக்கும். கச்சதின்னு சொன்னா அது சகர்மக கிரியை. புத்திர கச்சதி, கம் கிராமம் கச்சதி அப்படி இருக்கணும். அப்போ ராமஹா கிராமம் கச்சதி மூணு இருக்கும். கர்த்தா கர்மம் கிரியா மூணு இருக்கும். இப்ப சகர்மக கிரியை இல்லைன்னா அகர்மக கிரியா இருந்தால் அது இருக்க முடியாது. இது எங்க பாருங்க, விஜயதேன்னு கிரியா. இங்க ஜெயிக்கிறதுனால் ராமர் ராவணனே ஜெயிக்கிற அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி விஜயம் இல்லை. இங்க யாராவது இன்னொருத்தர் தோக்கிறது, இவர் ஜெயிக்கிறது அப்படி இல்லையே. அப்புறம் என்ன அர்த்தம்? விஜயதேனா பர்வோத்கர்ஷேன பாசதே, அவ்வளவுதான். பர்வோத்கர்ஷேன பாசதே என்ற அர்த்தத்தில் விஜயதே என்ற பிரயோகம். சுப்ரீம் சுப்ரீமா நிற்கிறது, அவ்வளவுதான் விஜயதே. யார? பிரத்யக்ஷிதி, பிரத்யேகாத்ம சைதன்யம் விஜயதே. கம் விஜயதே அப்படி கேள்வி கிடையாது. அகர்மக கிரியை. அதனால கர்த்தா கிரியை ரெண்டு தான் இருக்கும். பாக்கி இருக்கிறது எல்லாம் என்ன? விசேஷனம். பிரத்யக்ஷிதி ஸ்திதி விஜயதே. பிரத்யேகாத்ம சைதன்யம் சர்வோத்கர்ஷேன பாசதே. முடிஞ்சு போச்சு. அப்புறம் கீதிருஷி பிரத்யக்ஷிதி, எப்பேற்பட்ட பிரத்யக்ஷிதி என்ற ஆகாங்ஷை இருக்கும்போது அந்த பிரத்யக்ஷிதிக்கு மற்ற விசேஷங்கள் எல்லாம் சேர்க்கிறது. முதல் விசேஷனம் ஸ்வாஜ்ஞான கல்பித ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேத கலுஷீகிருத பூமபாவா பிரத்யக்ஷிதி. சரியாச்சா? என்ன அர்த்தம்? பூமபாவா இங்க இருந்த இந்த எங்கில இருந்து பின்னாடி போகலாம், சௌகரியமா இருக்கும். பூமபாவா, பூமபாவம் அப்படின்னா பூமானா வியாபகம் அர்த்தம். அப்ப பூமபாவத்தோடு இருக்கிறதுனா வியாபகம் தான், அவ்வளவுதான் அர்த்தம். இப்போ பூமபாவான்ற ஸ்ரீலிங்க பிரயோகம். என்ன காரணம்? பிரத்யக்ஷிதி என்ற ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால பூமபாவா பிரத்யக்ஷிதி. அது மட்டும் இல்ல, ஸ்வாஜ்ஞான கல்பித ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேத கலுஷீகிருதா. புரியுதா? ஏதோ ஒரு பேதத்தினால கலுஷீகிருதமா இருக்கு யாரு? இந்த பிரத்யக்ஷிதி. ஆனால் உண்மையா கலுஷீகிருதமா இருக்கு. கலுஷீகிருதமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? கலங்கிறதுன்னு அர்த்தம். கலங்கி நிற்கிறது. ஆனா உண்மையா கலங்கிறது சொல்ல முடியாது. அதனால அஜ்ஞான கல்பிதா விசேஷனம் போட்டிருக்கு. அஜ்ஞான கல்பிதமானது எது? பேதம். அஜ்ஞான கல்பிதோ யோ பேதா. எந்த மாதிரி பேதம்? ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதம். ஜெகத்தும் தனி, ஜீவன் ஈஸ்வரன். மூணா பிரிக்கிறதா இருந்தால்
ஜெகத்து ஜட பிரபஞ்சம், ஈஸ்வரன் ஜீவன். இப்ப இந்த மாதிரி 3 பேதங்கள், இந்த 3 பேரும் மூலமா கலுஷீகிருதமா இருக்கு. உண்மையான கலுஷீபாவம் இல்ல, பொய்யான கலுஷீபாவம். அது காமிக்கிறதுக்கு அஜ்ஞான கல்பிதம் சொல்லுது. இந்த அஜ்ஞானம் எங்க இருக்கு? அந்த பிரத்யக்ஷியிலே இருக்கு. அதனால ஸ்வசப்தத்தினால சொன்னா தான் அர்த்தம். ஸ்வசப்தத்தினால பிரத்யக்ஷியே இருக்கணும். தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி விசேஷ ரூபமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால, அஜ்ஞானத்தினால விக்கிரம் சொல்லுவோம். ஸ்வஸ்ய அஜ்ஞானம் சுவாஜ்ஞானம், சுவாஜ்ஞானேன கலுஷீகிருதம், சுவாஜ்ஞானேன கல்பிதம், சுவாஜ்ஞான கல்பிதம். ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதா, அது தனியா எடுத்துங்க. சுவாஜ்ஞான கல்பிதா யஹா ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதா, சுவாஜ்ஞான கல்பித ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதா அந்த வரைக்கும் எடுத்து. அதனால தேனா சுவாஜ்ஞான கல்பித ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதேனா, அந்த பேதத்தினால கிம் கலுஷீகிருதம், கலுஷீகிருதம் எது கலுஷீகிருதமா இருக்க? பூமபாவம். அந்த சர்வாத்ம பாவம் என்றது கொஞ்சம் கலுஷமா போயிடுது. சர்வாத்ம பாவம்னா எப்படி இருக்கணும்? எல்லா இடத்திலும் ஒரே அனுசியூதமா இருக்கணும். அந்த அனுசியூதமா இருக்கிற அந்த தன்மை உண்மையா இருக்கணும். ஆனா அந்த தன்மை தெரியறதில்லை. என்ன காரணம்? பல பேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த பேதங்கள் ஏற்பட்டதுனால இந்த பூமபாவம் என்றது கலுஷமா போச்சு. இந்த அபிப்பிராயம் புரிஞ்சுட்டு விக்கிரகம் சொல்லணும். சுவாஜ்ஞான கல்பிதேன ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதேன கலுஷீகிருத பூமபாவ யஸ்யாஹ சா. அப்படி நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த மாதிரி விக்கிரகங்கள் யோசிக்கணும். லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பத்துல ஒரு 2 வார்த்தை முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு லைன் ஒரு சமாசம், சிங்கிள் வேர்டு. அது ஒவ்வொரு லைன் சிங்கிள் வேர்டு, ஒரு கொஞ்சம் ஒரு பாதி தூரம் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பதங்கள் வருது. விஷ்ணுவசனம் சரளமா இருக்கு, சின்ன சின்ன பதங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. இது ஆரம்பத்திலிருந்தே சமஸ்த பதங்களா போயிருக்கு. எல்லாம் பகுரீகி, எல்லாமே பகுரீகி. அந்த பகுரீகி சொல்லி அபியாசப்படுது, பழக்கப்படுது. பகுரீகினா அந்நிய பதார்த்த பிரதானமா இருக்கணும். தன்னுடைய அஜ்ஞானத்தினால கல்பிதமா இருக்கக்கூடிய ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேதத்தினால கலுஷீகிருதமா இருக்கக்கூடிய பூமபாவம் எந்த சிதிக்கு இருக்கோ அப்பேற்பட்ட சிதி ஸ்வஜான கல்பித ஜெகத் பரமேஸ்வரத்துவ ஜீவத்துவ பேத கலுஷீகிருத பூமபாவா சிதி பிரத்யக்ஷிதி. ஒரு விசேஷம் வச்சா. ரெண்டாவது ஸ்வாபாவிகத்துவ மகிமஸ்திதி. ஸ்வாபாவிகி யா ஸ்வமகிமஸ்திதி யஸ்யாசா, அதுவும் பகுரீகிதான். என்ன காரணம்? இப்படி கலுஷிதமா போச்சுங்கிறதுனால தன்னுடைய சுவாபாவிகமான ஸ்வரூபம் நஷ்டமா போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அந்த சுவாபாவிகமான ஸ்திதி அப்பவும் இருக்கவே இருக்கு, அதுக்கு ஒன்றும் வரல. அதனால சொல்றது சுவாபாவிகம், சுவாபாவிகா ஸ்வமகிமஸ்திதி ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதா. ஒரு ஸ்ருதி இருக்கு இல்லையா, அது ஞாபகத்தில் வரணும். ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதா, புத்திர பிரதிஷ்டிதான்னு கேள்வி. புத்திர பிரதிஷ்டா பதில் சொல்லணும் இல்லையா, தன்னுடைய மகிமையிலே பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னா. அதுவா நகுத்ராதி, ஆதாரமே தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஆதாரம் தேவை இருக்கா? இந்த பிரத்யக் சைதன்யம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஆதாரம் கிடையாது. அதனால ஸ்வமஹிமஸ்திதி, ஸ்வாபாவிகி ஸ்வமஹிமஸ்திதி யஸ்யாஹ சா, ஸ்வாபாவிக ஸ்வமஹிமஸ்திதி பிரத்யக்ஷிதின்னு விசேஷம். அதுக்கு விசேஷம். அதுக்கு என்ன விக்கிரகம்? சத்யபாவ ஸ்வபாவ, தன்னுடைய பாவம் ஸ்வபாவம். சத்யபாவ ஸ்வபாவ, ஸ்வபாவ ஏவ ஸ்வாபாவிகம். சில இடத்துல பிரத்யேகம் சேர்ந்தாலும் அர்த்தம் அவ்வளவுதான், அங்கேயே நிற்கும். ஆமா, சுவார்த்தே பிரத்யேகம் சொல்லுது. அகாயிகா என்ற மாதிரி பிரத்யேகங்கள் எல்லாம் சுவார்த்தத்திலும் வரும். இந்த மாதிரி இங்க அப்படி வந்திருக்கு. சுவாபாவிகம், சுவாபாவிகி, சுவாவபூதான் அர்த்தம். எது? ஸ்வமஹிமஸ்திதி, ஸ்வஸ்ய மஹிமா ஸ்வமஹிமா, ஸ்வமஹிம்னி ஸ்திதி யஸ்யாஹ ஸ்வா ஸ்வமஹிமஸ்திதி.
அப்படி இருக்கக்கூடிய பிரத்யக்ஷிதி. அப்புறம் அஸ்தமோகா. அஸ்தமோகா இருப்பது மோக சப்தத்துக்கு அஜ்ஞானம் அர்த்தம். உண்மையா பரமார்த்தமா அஜ்ஞான சம்பந்தம் இல்லாதது அர்த்தம். அஜ்ஞானம் அங்க இருக்குன்னு சொன்னாலும் வாஸ்தவமா அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை என்றுதானே வேதாந்த சித்தாந்தம். அஜ்ஞானமும் கல்பிதம். அதனால உண்மையா அந்த அஜ்ஞானம் இருக்குன்னு நினைக்க கூடாது. அதனால அஜ்ஞானம் இல்லை சொல்லணும். அதுக்காக இந்த வார்த்தை அஸ்தமோகா. அஸ்தா அவ்வளவுதான். அஸ்தங்கதான் அர்த்தம். அஸ்தகான்னு சொன்னாலே போயது அர்த்தம். மோக சப்தத்துக்கு அஜ்ஞானம் அர்த்தம். அஸ்தா மோகா எஸ்யா சா அஸ்தமோக விக்கிரகம். அப்பேற்பட்ட பிரத்யக்ஷிதி விஜயதே. இன்னொரு விசேஷம் புவனைக யோனி. யோனினா காரணம். புவனம் பிரபஞ்சம். புவனஸ்ய ஏகா யோனி புவனைக யோனி. அங்கே பகுரிகி இல்ல, புவனத்தினுடைய யோனி. புவனஸ்ய காரணம். புவனஸ்ய ஏகா யோனி, ஒரே ஒரு யோனி, எல்லா புவன பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இத பிரத்யக்ஷிதி. அப்பேற்பட்ட பிரத்யக்ஷிதி விஜயதே. முடிஞ்சு போச்சு. இரண்டாவது ஸ்லோகம் 3. பிரத்யக் பிரமாண. பிரத்யக் பிரமாணகம் அசத்திய பராக்பிரபேதம் பிரக்ஷீண காரணம் பிரக்ஷீண காரண விகார விபாகமேகம் சைதன்யமாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவம் பிரத்யஞ்சம் அச்சுதமஹம் பிரணதோஸ்மி நித்தியம். அது நிர்குணஸ்துதி ஆனப்புறம் சகுணஸ்துதி வருது. அச்சுத ரூபமா விஷ்ணுவா பார்த்துட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்றது இந்த ஸ்லோகம். பிரத்யக் பிரமாணகம் அசத்திய பராக்பிரபேதம் பிரக்ஷீண காரண விகார விபாகம் ஏகம் சைதன்யமாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவம் பிரத்யக்ஷம் அச்சுதம். பிரத்யஞ்சம் அச்சுதம் அகம் பிரணதோஸ்மி நித்தியம். இங்க கர்த்தா கர்மா கிரியா 3 இருக்கு. அகம், அச்சுதம், பிரணதோஸ்மி. அகம் நான் அச்சுதனை பிரணமிக்கிறேன். பிரணதா அஸ்மி. அகம் பிரணதா அஸ்மி. இங்க அஸ்மின்னு கிரியாபதம். பிரணதா அஸ்மி, அகம் பிரணதா அஸ்மி. அகம் கர்த்தா, அச்சுதா கர்மா. அச்சுதனை நான் பிரணமிக்கிறேன். நித்தியம் பிரணதோஸ்மி. நித்தியம் என்றது கிரியா விசேஷம். எப்பொழுதும் நித்தியம் பிரணதோஸ்மி அங்கே போயிடுது. இனிமே பாக்கி இருக்கிறது எல்லாமே கர்ம விசேஷம். இது பாருங்க, அந்த ஸ்லோகம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது முதல் இப்படி பிரிச்ச பாக்கி இருக்கு முக்கியமான விசேஷம் இது. முக்கியம் கர்த்தா யாரு, கர்ம யாரு, கிரியை எது, இப்படி பிரிச்சப்புறம் பாக்கி இருக்கிற பதங்கள் எல்லாம் கர்த்த விசேஷமா இருக்கும், இல்லைன்னா கர்ம விசேஷமா இருக்கும், இல்லைன்னா கிரியா விசேஷமா இருக்கும். அவ்வளவுதான். இதோட இது இல்லாம வேற ஒன்றும் வராது. ஸ்லோகத்தில் எங்கேயும் ஒன்றும் வராது. இப்ப பாக்கி இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் அச்சுதம் என்ற அச்சுதத்துக்கு விசேஷம். அச்சுதம்னா எப்பேற்பட்ட அச்சுதம்? பிரத்யஞ்சம் அச்சுதம், பிரத்யக் பிரமாணகம் அச்சுதம், அசத்திய பராக்பிரபேதம் அச்சுதம், பிரக்ஷீண காரண விகார விபாகம் அச்சுதம், ஏகம் அச்சுதம், சைதன்யமாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவம் அச்சுதம். பிரணதோஷம். அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் புரியுது இல்லையா? அதுக்காக இந்த கிரந்தத்தோட எல்லாமே முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே வியாக்கியானம் பண்றதுக்கு அந்த மாதிரி அளவுக்கு வரணும். ஆயிடுச்சு. இது லாஸ்ட். பிரத்யக் பிரமாணம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மனாத்மான உத்தரே. இன்னொருத்தரால எவ்வளவு ஆகும்? நம்மளே ஏதாவது பண்ணோம், நம்மளே பண்ணோம். பிரத்யக் பிரமாணகம், பிரத்யக் பிரமாணம் எஸ்ய தது பிரத்யக் பிரமாணகம் அப்படின்னா பிரத்யக் சைதன்ய ரூபம். அவ்வளவுதான். ஆனா பிரத்யஞ்சம் கடைசியில் இருக்கிறதுனால பிரத்யக் சைதன்ய, பிரத்யக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரத்யக் பராக், அதுக்கு ஆப்போசிட் பராக். உள்ளுக்குள்ள இன்டர்னல் பிரத்யக், ஆந்தரம்.
பராக்னா பகிர்முகமா இருக்கக்கூடியது பராக். பிரத்யக் பராக், பிரத்யக் பிரமாணகம் அப்படின்னால் இது இருக்க சாட்சாத் அபரோக்ஷம், சாட்சாத் அபரோக்ஷா பிரம்மா இருக்கு. இன்னும் இது இருக்க ஆவர்த்த சக்ஷுர் அமிர்தத்துவம் இச்சன் பராஞ்சி காணி வெகுனத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரா பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத் ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன். அப்போ நம்மளுடைய பிரமாணங்கள் உள்ளுக்குள்ள ஆந்தரமா எப்போ மாறுறதோ அப்பதான் இது கண்டுபிடிக்க முடியாது. அதனால பிரத்யக் பிரமாணகம். அசத்திய பராக் பிரபேதம். பராக் வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரபேதங்கள், நான் வேற நீ வேற என்ற பிரபேதங்கள் தெரியறதா இருந்தால் தெரியட்டும், அது அசத்தியமா இருக்கு. அதனால அசத்தியமா இருக்கக்கூடிய பராக் பிரபேதத்தோட கூடியது பகுரிகி. அசத்தியா பராக் பிரபேதா யஸ்ய தம் அச்சுதம். இப்ப அச்சுத சப்தம் புல்லிங்கமா இருக்கிறதுனால இந்த விசேஷணங்கள் எல்லாமே புல்லிங்கமா வரும். பிரத்யக் பிரமாணகம், பிரத்யக் பிரமாணம் யஸ்யா சஹா பிரத்யக் பிரமாணகா தம். அசத்திய பராக் பிரபேதம், அசத்தியா பராக் பிரபேதா யஸ்யா, எந்த ஒரு அச்சுதனுக்கு பராக் பிரபேதங்கள் எல்லாம் அசத்தியமா இருக்கோ அப்பேற்பட்ட அச்சுதன் அசத்திய பராக் பிரபேத அச்சுதா தம் அசத்திய பராக் பிரபேதம் அச்சுதம். அப்புறம் பிரக்ஷீண காரண விகார விபாகம். காரண விகார விபாகம். காரணம் காரியம், விகார பதத்துக்கு காரியம் அர்த்தம். காரிய காரண விபாகத்திலிருந்து மேலவன் தாண்டி நிற்கக்கூடியவன். பிரக்ஷீணம்னா நஷ்டமா இருக்கக்கூடியது, பிரக்ஷீணம் க்ஷீணமா இருக்கக்கூடியது, க்ஷீணம். பிரக்ஷீணா காரண விகார விபாக. இது காரணம் இது காரியம் என்ற விபாகம் காரண விகார விபாகம். இது காரணம் இது விகாரம், விகாரம்னா காரியம். காரண விகார விபாக பிரக்ஷீண யஸ்மின் தத் பிரக்ஷீண காரண விகார விபாகம் ஏகம் அத்விதீயம். சைதன்ய மாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவம் ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? சைதன்ய மாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவம். விக்கிரகம் எப்படி பண்றது? சைதன்ய மாத்திரம், அங்கேயும் சைதன்யமேவ சைதன்ய மாத்திரம். மாத்திரம்னா ஏவகாரார்த்தம், அது மட்டும். சைதன்யமேவ சைதன்ய மாத்திரம். சைதன்ய மாத்திரம் சைதன்ய மாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவ. நிஜ சுபாவ தன்னுடைய. நிஜம்னா ஸ்வஸ்யான் அர்த்தம். தமிழ்ல வேற அர்த்தம் இல்லையா? நிஜம் சத்தியம் அர்த்தமா? நிஜமா சொல்றேன், உண்மை உண்மை அர்த்தம். நிஜம்னா சம்ஸ்கிருதத்துல தன்னுடைய அர்த்தம். சைதன்ய மாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவ யஸ்ய தம் யஸ்ய சஹ சைதன்ய மாத்திர பரமார்த்த நிஜஸ்வபாவ தம் அச்சுதம். அப்புறம் பிரத்யஞ்சம், பிரத்யக் ரூபம் ஆந்தரம், சைதன்ய ரூபம் அச்சுதம் அகம் பிரணதா அஸ்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேதத்தை நமஸ்கரிக்கிறது. வேதத்துக்கு ஒரு நமஸ்காரம். வேதத்தைனா வாக்தேவதையை வந்திக்கிறோம், வாக்தேவதா வந்தனம் வச்சுக்கலாம். ஔத்பத்திகி சக்தி அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாஹ விஜ்ஞாயதே விஸ்வ விவர்த்த ஹேதோர் நமாமி தாம் வாசம் அசிந்திய சக்திம். வாசம் அசிந்திய சக்திம் நமாமி. வாசம் நமாமி, வாசம் நமாமி. பிரத்யஞ்சம், பிரத்யக் பிரத்யஞ்சௌ பிரத்யஞ்சா. பிரத்யஞ்சம் பிரத்யக் சைதன்யம் ஆந்தரம் அர்த்தம். ஆந்தர சைதன்ய ஸ்வரூபம். முதல் விசேஷனம் பிரத்யக் பிரமாணகம், அதுவே பிரமாணமா இருக்கக்கூடியது. அப்படின்னால் நீங்க சொன்ன மாதிரி சொப்பிரகாசம் அர்த்தம். பிரத்யக் பிரமாணகம் என்ற முதல் வார்த்தைக்கு அர்த்தம் சொப்பிரகாசம். எப்படி கிடைக்கிறதுனால் பரப்பிரகாசமா இருக்கக்கூடியது எல்லாம் இன்னொரு பிரமாணத்தை அபேட்சித்து தான் பிரகாசிக்கிறது. ஒரு கடம் என்றது பரப்பிரகாசம். அதனால அது தெரியறதுக்கு ஏதாவது பிரமாணங்கள் தேவைப்படுறது. இங்க ஒரு பிரமாணம் மூலமா பிரகாசிக்கிறது இல்லை என்ற அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை எப்படி சொல்றது? பிரத்யக் பிரமாணகம்,
தானாவே பிரமாணமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம்? இன்னொரு பிரமாணம் தேவைப்படுறதில்லை அர்த்தம். சுயமாவே பிரமாணமா இருக்கக்கூடியது, தனக்கு தானே பிரமாணமா இருக்கக்கூடியது என்ற அபிப்பிராயத்துல பிரத்யக் பிரமாணகம் முதல் விசேஷம். பிரத்யஞ்சம் என்றது கடைசி விசேஷம். அது ஆந்தர ரூபம், ஆந்தரமா இருக்கக்கூடிய, வெளியில் இல்லை, ஆந்தரம். இங்க தாம் வாசம் அச்சிந்திய சக்திம் வாசம் நமாமி. நமாமி இது கிரியாபதம். நமதி நமதா நமந்தி, நமசி நமசா நமசா நமதா நமாமி நமாமஹ நமாம. வாசம் நமாமி. அகம் என்றது சேர்க்கணும், சுயமாவே சேர்க்கணும். அகம்னு சொல்ல வேண்டியதில்லை, அகம் சேர்க்கணும். வாசம் நமாமி, வாக்கை நமஸ்கரிக்கிறேன். இந்த வாசம் என்ற வாக்கு என்ற வார்த்தை ஸ்ரீலிங்கம். சகாராந்த ஸ்ரீலிங்க சப்தா. வாக் வாசவு வாசா. வாசம் வாக்கு சப்தத்தினுடைய தித்தியா ஏகவச்சனம் வாசம். அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு இதனுடைய விசேஷங்கள் எல்லாம் ஸ்ரீலிங்கத்தில் வரும் பாருங்க. ஔத்பத்திகி ஸ்ரீலிங்கம். ஔத்பத்திகி சக்தி அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாஹ, அது ஸ்ரீலிங்கம். ஔத்பத்திகி சக்தி அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாஹ விஜ்ஞாயதே விஸ்வ நிவர்த்த ஹேதோஹ. நக்கு பிரத்யம் வந்தால் இகாந்தம் வரணும். நற்பிரத்தியமா இருக்கலாம் தோன்றுது, நற்பிரத்தியமா இருக்கலாம் தான் தோன்றுது. சக்தி ஏகாந்த இகாந்து வரும். எனக்கு இது பிரத்யங்களை பத்தி ரொம்ப தெரியாது. இல்ல நீங்க கேளுங்க, சந்தேகம் இருக்குன்னா நான் கேட்டு சொல்றேன். பிரத்யங்கள் பிரசித்தமா இருக்கக்கூடிய பிரத்யங்கள் தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப வியாகரணம் தெரியாது. ஔத்பத்திக்கு சக்தி அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாஹ வாசா. இங்க வாக்கு என்றதுனால வேதத்தை எடுத்துக்கணும். வேதத்தை துதிக்கிறது. வாசம் நமாமி, தாம் வாசம் நமாமி. அச்சிந்திய சக்தி என்றது வாசம் என்றது என்னுடைய விசேஷம். அச்சிந்திய சக்தி வாசம். அச்சிந்தியா சக்தி, அச்சிந்தியமான சக்தி உடையது அர்த்தம். அந்த உடையது வரும்பொழுது பகுரி தான். அச்சிந்தியா சக்தி யஸ்யாஹ சா. அச்சிந்திய சக்தி தாம் அச்சிந்திய சக்தி வாசம் நமாமி. அப்புறம் ஔத்பத்திகி சக்தி அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாஹ விஜ்ஞாயதே. ஒரு வாக்கியம். யஸ்யாஹ எதனுடைய, இப்பேற்பட்ட சக்தி வேதத்தில் அச்சிந்திய சக்தி வாசம் நமாமி சொல்றது இல்லையா? அச்சிந்தியமான சக்தி உடைய இந்த வேதத்தை நான் நினைக்கிறேன் சொல்லும் பொழுது இந்த மாதிரி சக்தி வேதத்துக்கிட்ட இருக்கு என்றது எப்படி தெரியறதுனால் காரியவசேன விஜ்ஞாயதே, அதனுடைய காரியத்தினால தெரியுது. வேதம் பண்ற வேலை பார்த்தால் தெரியுது அதுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு என்றது. யஸ்யாஹ அச்சிந்திய சக்தி காரியவசேன விஜ்ஞாயதே. ஔத்பத்திகி சக்தி அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாஹ விஜ்ஞாயதே. ஔத்பத்திகினா ஸ்வாபாவிகின்னு அர்த்தம். ஔத்பத்திகி ஔத்பத்திகஸ்து சப்தஸ்யார்த்தேன சம்பந்தः ஞானோபதேசா ஜெய்மினிய சூத்திரம். ஔத்பத்திகம்னா சுவாபாவிகம் அர்த்தம். எப்படி அந்த அர்த்தம் வந்தது? உற்பத்தினா ஜென்மம், உற்பத்தியோட சேர்ந்து இருக்கிறது ஔத்பத்திகம். இப்போ வன்னியுடைய தாகக சக்தின்னு சொல்றது இல்லையா? அக்னியுடைய தாகக சக்தி சுவாபாவிக சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் வன்னி உண்டாகிறது, அதுக்கப்புறம் தாகக சக்தி வருது, அப்படி கிடையாது. வன்னி உண்டாகிறதோட அது தாகக சக்தியே சேருது, தாகக சக்தியோட தான் அது வருது. சில பதார்த்தங்கள் அப்படி இல்லை, வரும்பொழுது இல்லை, அதுக்கப்புறம் சேர்ந்தது இருக்கும். நமக்கு பல சக்திகள் ஜென்ம காலத்தில் இல்லை, அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணி வந்த சக்திகள் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணப்புறம் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் முன்னாடி கிடையாது. அப்ப அது சுவாபாவிகம் இல்லை. சுவாபாவிகம்னா எப்படி இருக்கணும்? உற்பத்தியோட இருக்கணும். அந்த சக்தி இருக்குன்னா அதுக்கு ஔத்பத்திகம் சுவாபாவிகம். சுவாபாவிகம் என்ற வார்த்தை அப்படியே இருக்கு. பாவம்னா உற்பத்தி, சத்திய பாவகா சுவாவகா, உற்பத்தின்னு அர்த்தம். உற்பத்தியோட சேர்ந்து இருக்கிறது சுவாபாவிகம். இன்னும் நைசர்கிகம் ஒரு வார்த்தை இந்த அர்த்தத்துல. நைசர்கிகம், நைசர்கிகமான டேலண்ட் சொல்றது இல்லையா? பார்ன் டேலண்ட் சொல்றது இல்லையா? இதே அர்த்தம் தான். பார்ன் டேலண்ட் சொல்றது இல்லையா?
நைசர்கிகம். இந்த நைசர்கிகம் என்ற வார்த்தையும் அப்படிதான். சர்க்கம்னா சிருஷ்டி, நிசர்கா சர்க்கேன சக நிசர்கதா ஆகதம் நைசர்கிகம், ஸ்வபாவதா ஆகதம் சுவாபாவிகம், உற்பத்தியா சக ஆகதம் ஔத்பத்திகம். எதுக்கு உற்பத்தியே இல்லையோ, வேதத்துக்கு உற்பத்தியே இல்லைன்னு அபிப்பிராயம் அப்பௌருஷம் சொல்லும்போது. அப்படின்னா அது உற்பத்தி இல்லைன்னா வேண்டாம், உற்பத்தி இருக்குன்னா உற்பத்தியோட, இது ரெண்டு விதமா சொல்லலாம். உற்பத்திக்கான வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் இல்லை. உற்பத்தி இருக்குன்னா உற்பத்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி. உற்பத்தியே கிடையாதுன்னு வேண்டாம், எப்போ இருக்கோ அப்போ ஆரம்பிச்சிருக்கு, எப்போதுனா எப்போதும் இருக்கு, இருக்கவே இருக்கு. இந்த சக்தியோட அது சக்தியோட சேர்ந்துதான் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சக்தியோடயே சேர்ந்து இருக்கிறத அர்த்தம். அப்பேற்பட்ட சக்தி ஔத்பத்திக்கு சக்தி. அசேஷவஸ்து பிரகாசனே வேதத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி எந்த சக்தி? வேதம் ஒன்றும் பண்ணாத. வேதம் என்ன பண்றது? வேதம் வந்து பிரமாணம் தானே. பிரமாணத்தினுடைய வேலை என்ன? பிரமையை உண்டு பண்றது, விஷயங்களை போதிக்க வைக்கிறது. யாருக்கு அந்த பதபதார்த்தம் உற்பத்தி இருக்கோ, தாத்பரியத்தை கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ, அவனுக்காக அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது, போதிக்கிறது, போதிக்க வைக்கிறது. இதுதான் வேதம். இதுக்குதான் வேதத்தினுடைய சக்தி இருக்கு, வேற சக்தி ஒன்றும் கிடையாது. அங்கே வச்சுன்னா அங்கே இருக்கும், அவ்வளவுதான். அது பார்த்துட்டு புரியறதா இருந்தா புரியும், இல்லைன்னா புரியாது, அங்கே இருக்கும், ஒன்றும் பண்ணாது. அப்ப உற்பத்திக்கு சக்தினா எந்த சக்தினா, விஷயத்தை மற்ற பிரமாணங்களால எந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியாதோ அந்த மாதிரி விஷயத்தை புரிய வைக்கிறது வேதத்தினுடைய சக்தி. பிரத்யக்ஷேன அனுமானேன எஸ்தூபாயோ நபுத்தியதே வேதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. ரிக்வேத பாஷ்யத்தில் இருக்கு, ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்றது வித்யாரண்ய சுவாமி. பிரத்யக்ஷேன அனுமானேன, பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ எஸ்தூபாயோ நபுத்தியதே வேதம் விதந்தி வேதேன. இதை சொல்ற மாதிரி உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வேதத்தில் இருக்கு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஆரிஷ சித்தாந்தம் இல்லை. உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேதத்தினால சொல்லப்படுறது. அது அனாவசியம். அதுக்காக தனி வேத வாக்குகள் எல்லாம் பலாத்காரமா எடுத்துட்ட முதல் நம்மளே அந்த அர்த்தம் கிடைக்கணும் பூர்வநிச்சயம் கிருத்துவா முன்னாடியே முடிவு எடுத்துட்டு எப்படியாவது அந்த அர்த்தத்தை இது கலெக்ட் பண்றதெல்லாம் அனாவசியம். அப்படி வந்து நம்மளுடைய ஆர்ஷ மகிமையை காமிக்கிறதுக்கு நெசசிட்டி இல்லை. வியசனம் அந்த மாதிரி வியசனித கிடையாது. வேற வழி இல்லாமல் இல்ல இருக்கிறது இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லை வேண்டாம் அவ்வளவுதான். ஏன்னா உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வேதத்தில் இருக்கிறது சொல்லணும், அந்த மாதிரி யாரும் சொல்லல. ஏன்னா உலகத்தில் இருக்கிறது எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் வேணும், அவ்வளவுதானே. பிரத்யக்ஷம் இருக்குன்னா பிரத்யக்ஷமே இருக்கு இல்லையா. இங்க இருக்கிற இந்த பீடிகையை பத்தி வேதத்தில் இருக்கா? எதுக்கு சொல்லணும்? எதுக்கு கேட்கணும் இல்லையா? இந்த மைக்கை பத்தி வேதத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லைன்னா வேதத்துல எல்லாம் இல்லைன்னு சொல்ல, அது அனாவசியம். அதெல்லாம் அந்த இல்லாத விஷயங்கள் இருக்குன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சுதான் அது நமக்கு பரிகாரம் வந்திருக்கு. பாரத மகிமையை காமிக்கிறதுக்கு அனாவசியமா உபன்யாசம் பண்ணி இல்லாதெல்லாம் இருக்குன்னு சொல்லி 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 பரிகாசம் வந்திருக்கு. அனாவசியம் இருக்கிறது இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ எது தெரியறதோ தெரிஞ்சுக்க முடியுமோ அதை எதுக்கு வேதத்தினால சொல்லணும்? பிரத்யக்ஷனால தெரியறது இல்லையா? இந்த ஒரு பொருள் எங்க இருக்கு என்ற இது ஒரு பிரமேயம். இது எங்க இருக்கு, என்ன பிரமாணம்? பார்த்தா கண்ணு திறந்து பார்த்து பாருங்க இருக்கு தெரியறதோ, அது வேதத்தில் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ வேதத்தில் எது கண்டிப்பா சொல்லணும்? சொல்லிதான் ஆகணும்ன்றது ரெண்டுதான், ரெண்டு விஷயம் தான். தர்ம பிரம்மணி வேதைக வேத்தியே, தர்மம் பிரம்மணி வேதைக வேத்தியே, தர்மமும் பிரம்மமும் இது ரெண்டுதான் வேதத்தினால சொல்லக்கூடாதுன்னா சொல்ல, அதுக்கு வேற பிரமாணம் கிடையாது. அப்ப எந்த விதமான ஒரு தர்ம தத்துவம் இருக்கோ அது எல்லாமே ஏதாவது ஒரு வேத சாஸ்திரம் இருக்கணும். எந்த விஷயத்துல லௌகிக பிரமாணம் இருக்க முடியாதோ அதெல்லாம் வேதத்துல இருக்கணும். அதெல்லாம் இருக்கா? வேதம் கம்ப்ளீட் ஆச்சு. அதுவும் வந்து ஒரு சாக்கையில இருக்கணும்ன்ற நிர்பந்தம் இல்லை. எத்தனையோ அசங்கியம் சாக்கைகள் இருக்கு.
ஏதோ ஒரு சாக்கையில் இருந்தா போதும். அப்பேற்பட்ட அநேக விஷயங்கள் இருக்கு. அது நமக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச சாக்கையில் இல்லைன்னா இன்னொரு சாக்கையில் இருக்கணும். அந்த சாகை யாருக்கும் தெரியாதுன்னா நஷ்டமா போச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் நம்மளுடைய சம்பிரதாயம். எத்தனையோ சாகைகள் நஷ்டமா இருக்கு, எத்தனையோ சாகை. அது ஒரு கல்பனை பண்றதே தேவையில்லை, அது உண்மையான வஸ்துஸ்திதி. என்ன காரணம், இப்ப இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி யாரும் சங்கீதைகள் பப்ளிஷ் பண்ணல. அது நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. அந்த சிஷ்யன் எவ்வளவு தூரம் ஒரு ஞாபகம் வச்சுட்டு இருக்கானோ அந்த வரைக்கும் அது இருக்கும். அவன் போயிடுத்து, அவன் யாருக்கும் பாட சொல்லல, அந்த பரம்பரை நிக்கிறதா போயிடுத்து, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இத்தனை அநேக வருஷமா இந்த சம்சாரம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இத்தனை கல்பமா ஓடிட்டு இருக்கு. எத்தனை சகல் போயிருக்கலாம், எத்தனையோ போயிருக்கலாம். மனுவனுடைய யாக்கவல்கினுடைய காலத்தில் இருந்திருக்கக்கூடிய சாகைகள் எல்லாம் இப்ப இருக்கணும். இப்படி சொல்ல முடியும். இப்ப இருக்கிற சாகையை சம்ரட்சணம் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அப்போ இந்த ஜெனரேஷன், இத்தனை ஜெனரேஷன் போயிருக்கு இல்லையா, எத்தனையோ சாகைகள் நஷ்டமா போயிருக்கு. அதுக்கு நடுவில் எத்தனையோ ஆக்கிரமணங்கள் நடந்திருக்கு, பலவிதமான நடந்திருக்கு. அதனால சாகாலோபம் என்றது ரொம்ப 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 சுவாபாவிகம். அதனால இப்ப இருக்கக்கூடிய பல தர்மங்களும் இருக்கிற வேத சாகையில் கிடையாதுனால், அந்த மாதிரி வேத சாகை இருந்திருக்கு. அது ஸ்மிருதிகாரர்கள் சொல்றதுனால தெரியுது, இல்லைன்னா சிஷ்டாச்சாரத்தில் இருக்கிறதுனால தெரியுது. அவ்வளவுதான், ஒத்துண்டாகும். அது சமூகத்துக்கு விரோதம் இல்லைன்னா அது மேல தப்பு சொல்லக்கூடாது. சபரிமலை ஸ்ரீ போகலைன்னா என்ன கஷ்டம் இருக்கு, யாருக்கு தப்பு இருக்கு, யாருக்கு கஷ்டம் ஏற்படுறது. ஒரே போராட்டம் நடந்துருக்கு இல்லையா. அப்படி ஒரு சம்பிரதாயம் அங்க கிரியேட் ஆயிருக்கு. அது அந்த பிரதிஷ்டை இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதானே, சும்மா இருக்க வேண்டியதுதானே. இதெல்லாம் கட்டாயம் போய்தான் நிர்பந்தப்படுறதுனால கோலாகலங்கள் நடந்திருக்கு. ஏகாந்தமா இருக்குன்னா பேசாம இருந்தா ஒன்னும் நடக்க போறது, யாரும் போக போறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் விதி வந்திருக்கும். இவர் ஒன்னும் பேசவே வச்சுக்கோங்க, இந்த முக்கியமந்திரி ஒன்னும் பேசுறது, யாரும் போக போறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா போய்தான் ஆனா சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த மாதிரி கோலாகலங்கள் நடந்துருக்கு கேரளாவில். எத்தனையோ ஆச்சாரங்கள், ஆச்சார அனுஷ்டான விசேஷங்கள் நமக்கு பல விஷயங்கள் சிஷ்டாச்சாரத்தில் இருக்கு. ஆனா அதுக்கு மூல வாக்கியம் தேடி போனா கிடைக்காது. பல வாக்கியங்களுக்கு ஸ்மிருதி வாக்கியங்கள், பல ஆச்சாரங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் கிடைக்கும். இருந்தா வேத வாக்கியம் அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் ஒரு வேத வாக்கியம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி எத்தனையோ சாகைகள் நஷ்டமா இருக்கிறதுனால இந்த தர்மத்தை பத்தியும் பிரம்மத்தை பத்தியும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கணுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வேதத்தில் இருக்கு அபிப்பிராயம். இவ்வளவுதான். அந்த சக்தி வேதத்துக்கு இருக்கு, வேதத்துக்கிட்ட இருக்கு. தர்ம பிரம்மணி வேதைக வேத்திய, இந்த வேதத்துமே அதுக்கு சொல்றது இல்லையா, பிரத்யக்ஷேன அனுமானேன எஸ்தூபாயோ ந புத்தியதே. அலௌகிகமான உபாயம் தானே, பிரத்யக்ஷத்தினால கிடைக்காது. அதுதானே வேதத்தினால சொல்ல வேண்டியது. ஏதம் விதந்தி வேதேன, அது வேதத்தினால தெரியறதுனால வேதம் சொல்றது. அவ்வளவு. அந்த சக்தி என்றது ஔத்பத்திகி சக்தி. அசேஷ வஸ்து பிரகாசனே, அசேஷ வஸ்து பிரகாசனே சக்தி இருக்கு வேதத்துக்கு. ஏன்னா மத்த பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களும் சொல்றதா இருந்தால் எந்த விஷயத்தை சொல்றதுக்கும் வேதத்துக்கு சக்தி இருக்கு. ஆனா சொல்றதும் அர்த்தம் இல்லை, சொல்லணும்ன்றது இல்லை. எது சொல்லணுமோ வேதம் தான் சொல்லி ஆகணும் என்ற எந்த விஷயம் இருக்கோ அது அசேஷமா சொன்ன போறோம். அசேஷ வஸ்து பிரகாசனே காரியவசேன யஸ்யாக விஜ்ஞாயதே யஸ்யாக வாசக. எந்த ஒரு வாக்குனா வேத வாக்கு, வேதவாணி இருக்கோ அந்த வேத ரூபமான வாக்தேவதைன்னு வச்சுக்கோங்க. வேத ரூபமான அந்த வாக்தேவதைக்கு எந்த மாதிரி சக்தி இருக்கு என்றது காரியம் மூலமா தெரியறதோ, காரியம்னா என்ன, இது பார்த்தா தெரியறது என்றதுதான் காரியம். நமக்கு பதபதார்த்த சம்பந்த ஞானமும் வாக்கியார்த்த நிர்ணய சாமர்த்தியமும் இருக்கிறவனுக்கு அந்த வேதத்து வாக்கியத்தை பார்த்தால் அந்த அர்த்தபோதம் கிடைக்கிறது தான் பிரமாணம். அதனால அந்த அப்பேற்பட்ட ஒரு சக்தி அதுக்கிட்ட இருக்கு என்றது விஜ்ஞாயதே தெரியறது. விஸ்வவிவர்த்த ஹேதோரும் விஸ்வவிவர்த்த ஹேதோ
இன்னொரு விசேஷம் வேதத்துக்கு. விஸ்வத்துக்கு விஸ்வரூபமான ஒரு விவர்த்த காரியம், அதுக்கு காரணமா இருக்கு வேதம். வேதம் விஸ்வத்துக்கு காரணம். எப்படி? வேதம் ஜெகத்காரணம், பரமாத்மா ஜெகத்காரணம் தானே இருக்கு. வேதம் ஜெகத்காரணம் எப்படி சொல்றது? இது தேவதாதிகரணத்தில் வந்திருக்கு இந்த விசாரம். வேதம் ஜெகத்காரணம் சொன்னால் என்ன அர்த்தம்? ஜெகத் சிருஷ்டி எப்படி பண்ணணும் என்ற விஷயத்துல அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய சதுர்முக பிரம்மா இருக்க, அவருக்கு வேதம் தான் பிரமாணம். வேதத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் அவர் சிருஷ்டியை பண்ணியிருக்கார். என்ன காரணம்? வேதத்திலிருந்து தான் இந்த ஜெகத் சுரூபம் அவருக்கு முதல் கிடைக்கிறது. முதல் வேதம் மனசு ஹிருதயத்தில் வர்றது, இப்படிதானே புராணத்தில் சொல்றது. அதுக்கப்புறம் யதாபூர்வம் அகல்பயதுன்னு இருக்கு. யதாபூர்வம் அகல்பயது, தாதா யதாபூர்வம் அகல்பயது. யதாபூர்வம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி எப்படி சம்சாரம் பிரபஞ்சம் இருந்ததோ அதனுடைய சமான ரூபமான பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி பண்ணணும்னா முன்னாடி இருந்த பிரபஞ்சம் எப்படி இருந்ததோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது வேதத்திலிருந்து தெரியுது. அது மூலமா அவர் சிருஷ்டி பண்றது. அதுக்கும் ஒரு முக்கியார்த்தம் எடுக்க வேண்டாம். இருந்தா கூட அந்தந்த சிருஷ்டி கிரியையில ஒரு அந்த ரீதி தெரியுது. வாக்கியங்கள் ஞாபகம் இல்ல, தேவதாதிகரணத்தில் இருக்கு.